சிவாலய ஓட்டம் உருவான கதை. சிவாலய ஓட்டம் தொடர்பாக புராண கதை ஒன்று கூறப்படுகிறது. அதாவது, மகாபாரத யுத்தம் முடிந்த சமயத்தில் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் யாகம் செய்ய விரும்பினார். இந்த யாகத்துக்கு புருஷா மிருகத்தின் பால் தேவைப்பட்டது. எனவே மிருகத்திடம் பால் கறக்க பீமன் புறப்பட்டார். அப்போது பகவான் கிருஷ்ணர் அவரிடம் 12 ருத்ராட்சங்களை கொடுத்து, பீமா, புருஷா மிருகம் சிவன் நாமம் தவிர வேறு எதையும் கேட்காது. எனவே நீ கோவிந்தா, கோபாலா என்று கூறினால் அது உன் முன்னே வந்து உன்னை துரத்தும். அவ்வாறு துரத்தும் போது ருத்ராட்சத்தை தரையில் வை, அது சிவலிங்கமாக மாறும். சிவலிங்கத்தை பார்த்ததும் அந்த மிருகம் பக்தியுடன் சிவனை வழிபட்டு மயங்கும். அப்போது பால் கறந்துவிடு என்று கூறி அனுப்பி வைத்தார். அதன்படி பீமன் செய்தார். ருத்ராட்சம் சிவனாக மாறிய போது மிருகம் மயங்கி நின்றது. ஆனால் பால் கறக்க தொடங்கியதும் விழித்துவிட்டது. இப்படியே ஓடியதில் 12 ருத்ராட்சங்களும் தீர்ந்துவிட்டன. கடைசியில் மிருகம் பீமனின் ஒரு காலை பிடித்து கொண்டு விடவில்லை. இதை அறிந்த தர்மர் அங்கு வந்தார். பீமனின் கால் இருந்த இடம் மிருகத்துக்கு சொந்தமான காடு என்பதால் பீமனின் ஒரு காலை அந்த மிருகம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் கூறினார். அந்த சமயத்தில் ருத்ராட்சங்கள் விஷ்ணு உருவங்களாக மாறின. இதை கண்ட புருஷா மிருகம் ஞானம் பெற்றது. பீமன் ஸ்தாபித்த 12 சிவலிங்கங்களும் காலத்தில் ஆலயங்களாக உருவாகின. இத்தகைய சிறப்புமிக்க 12 சிவ ஆலயங்களை இணைக்கும் வகையில்தான் எங்கும் இல்லாத வகையில் சிவாலய ஓட்டம் குமரி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. சிவாலய ஓட்டம் பீமனால் உருவானது.